ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பானு மேடம், என்ன இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நான் பேசி முடிச்சிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து நான்வெஜ் செய்ய போகிறோம். என்ன செய்கிறோன்னு செய்கிறப்ப சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சவுண்டை. டக் டக். என்னன்னா நான் என்ன குழம்பு சொன்னேன்? குழம்பு சொல்ல, குழம்பு எதுவும் சொல்லவே இல்லை. என்னன்னா நான்வெஜ் தான் சமைக்க போகிறோம். நீங்கள் என்னன்னா நண்டு வாங்கியிருக்கோம். நண்டு வாங்கியிருக்கோம். இது வந்து தேங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி அது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ ஒரு நண்டு குழம்புன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ண போறோம். ரைஸ்க்கும் சாப்பிடலாம், டிஃபனுக்கும் சாப்பிடலாம், அது மாதிரி பண்ண போறேன். அடுத்து வந்து சிக்கன் வாங்கியிருக்கோம். சிக்கன் வந்து நம்ம வந்து தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் பட்டர், மிளகுத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி அதுவும் செய்ய போறோம். இந்த சப்பாத்தி டிஃபன் சாப்பிடலாம், அந்த மாதிரி செய்ய போறோம். அப்புறம் வந்து தொக்கா ரெண்டுத்துக்கு நடுவுல அப்புறம் வந்து குழம்பு தொக்கு. ஆமா, அப்புறம் வந்து முட்டை வேக வச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமான வேலைக்கு அதை பார்த்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வேக வச்சுருக்காங்க, பாத்திரம் வச்சு தண்ணி பிடிச்சி ஸ்டவ் பற்ற வச்சு அதில் இது பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப ஈஸியான வேலை செய்கிறாங்க, எண்ணெய் ஊற்றுற வேலை. எல்லாமே ஈஸியான வேலை தான். அதுதான் கஷ்டம் யார் சொன்னா? அதுதான் சொன்னேன், ஈஸியான வேலை தான் சொன்னேன். தண்ணி இருக்கு இந்த பாத்திரத்துல, அது தெரிக்குது. வெஜ்ஜை விட நான்வெஜ் ஈஸி தான் செய்யறது. அப்போ எனக்கு நான்வெஜ் செஞ்ச வேண்டியது தான். எனக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. இது வந்து என்னன்னா அந்த நண்டுக்கு வறுக்கம் போல கடுகு. ஆமா, யூசுவலா வந்து சோம்பெல்லாம் போடுவோம். நான் இன்னைக்கு வந்து அதெல்லாம் போடல. எல்லாமே சோம்பு போடாதீங்க தயவு செய்து, கசக்குது. சோம்பு ஏன் கசக்குது? சோம்பு கசக்கல, குழம்பு கசக்குது. நான் சோம்புன்னு இந்த கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்ணாடி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். போட மாட்டேன். கடுகு சீரகம் போட்டு. இது வந்து இந்த கடாய் எதுக்கு வச்சிருக்கேன்னா சிக்கன் செய்யப்போம், அதுக்கு வச்சிருக்கேன். இது வந்து என்னன்னா நண்டு செய்யப்போம், அதுக்காக வச்சிருக்கேன். ரெண்டுத்துலயும் ஒரே டைம் வச்சுட்டேன். கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டுட்டேன். வெங்காயம் வதங்கணும். அதுக்கு நான் கூட தக்காளி வேறு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் பண்ணுறோம். நம்ம நண்டுக்கு கடுகு ஜீரகம் போட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி. இதுக்கு எதுக்குன்னா அந்த நண்டு கிரேவியில் செஞ்ச வெங்காயம் தக்காளி தனியாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். என்ன நீ ஸ்பெஷல் நண்டு வாங்கிட்டீங்க? ஒரே போர் அடிக்குதுண்ணா, எப்போ பார்த்தாலும் மீன் சிக்கனு மட்டனு அப்படின்னு. அதனால புதுசாக இருக்கட்டும் நண்டு வாங்கிட்டீங்க. இல்லை ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவா? யாராவது உங்களை கேட்டாங்களா? அப்படியா? ஓகே ஓகே, சொல்லுவாண்ணா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நினைக்க ஏதாவது கேட்டுனே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மீன் சிக்கனு எப்படி இருந்தாலும் சிக்கன் ஜாயிண்ட் ஆகிடுது. நீங்கள் ஒன்றும் மிஸ் ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு, இல்லை ஜாயிண்ட் ஆகிடும் வந்து மீன் கூட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தினைக்கே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டாக போட்டு தாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் விதமாக யோசிப்பாங்க. அது இட்ஸ் மீ, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கிரேவி மாதிரி வரணும்ல, அதனால நான் வந்து தக்காளி இப்போ நான் தாளிக்கும் போது பார்த்தீங்களா பட்டை கிராம்பெல்லாம் போடல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இது கூடவே ஒரு பட்டை கிராம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி முட்டை எவ்வளோ நேரம் வேகணும் சொல்லுங்கள்? முட்டை 10 minutes. 7 to 8 minutes ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வேக வச்சுக்கணும்.
ரொம்ப வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா அந்த மஞ்சள் கரு இருக்குல்ல, சுற்றி ரொம்ப டார்க் கிரே கலர், ஒரு கிரே க்ரீன் மாதிரி ஆகிடும். அதை ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூடில் இருக்கும்போதே உரிச்சிடணும். அப்போ தான் அந்த தோல் வந்து ஈஸியாக வந்துடும். இதில் சிக்கன் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது என்னன்னா நண்டு கிரேவிக்கு வெறும் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரே வெங்காயம், ஒரே தக்காளி போட்டிருக்கேன். இது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி சேர்த்து எண்ணெயில் வதக்கி தேங்காய் போட்டு அரைச்சி இதில் வந்து எதோட காரம் அதிகமாக இருக்கணும்னா பச்சை மிளகாய். அதனால ஒரு 4 பச்சை மிளகாய், ஒல்லியாக இருக்க பச்சை மிளகாய், 2 வித்தியாசம் இருக்குது. ரொம்ப குண்டாக இருக்க பச்சை மிளகாய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரம் அவ்வளோ உரைக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஒல்லியாக இருக்கும்ல அந்த பச்சை மிளகாய் வந்து காரம் நல்லா உரைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வாங்கணும். இப்போ நம்ம அன்றைக்கி போகணும்ல, அதனால தான் அப்படி தேடி வாங்கணும். சும்மா பேருக்கு பச்சை மிளகாய் வாங்கி போடணும். புரிஞ்சுதான் உங்களுக்கு செந்தில்குமார்? எனக்கு புரிஞ்சு என்ன ஆக போகுது, சமைச்சு வச்சா சாப்பிட போகிறான். எனக்கு புரிஞ்சு என்ன ஆக போகுது, இன்னைக்கு நண்டு சூப்பரு. அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அன்னைக்கு பண்ணல கிரேவி, அது நல்லா இருந்துச்சு. எந்த கிரேவி? சிக்கன் தொக்கு மாதிரி பண்ணணும். நண்டு தொக்கா? எப்போ போன வருஷமா? தொக்கு. அது சொல்லணும். இதில் வந்து அதனால நான் என்ன பண்ண போகிறேன், தனியா தூள். ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி. ஓகே, வேறு மாதிரினா தனியாத்தூள் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் வந்து மிளகாத்தூள் போடுவீங்களா? இல்லை மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் தனியாத்தூள் போடுவீங்க, அதான் வேறு மாதிரியா? மிக்ஸ்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது மட்டும் போடுவோம். அப்படி போட்டால் ரொம்ப குழம்பாயிரும். அதனால் அப்படி போடாமல் காரத்துக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு, தனியாத்தூள் என்ன காரம் கிடையாது, அதனால் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலராக இருக்கும், காரம் ஆனால் கம்மியாக இருக்கும், அதுக்காக இருக்கும். அப்படியே என்ன போட போகிறோன்னா பச்சை மிளகா போடணும். இல்லை, ஒரு 2 பச்சை மிளகா கிள்ளி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். முட்டை வந்து பாருங்கள், கரெக்டாக 7 minutes ஆச்சா, ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கிரேவிலேயே பாதி வெந்துடணும் சிக்கன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மசாலாலாம், இந்த காரம்லாம் நல்லா ஊறி. நண்டு போடவே இல்லை, போட போகிறோம். நண்டு லெக்கு நண்டு லெக்கு கொட்டாங்க. என்ன அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அந்த உடச்சி சாப்பிட்றது தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் பானம்மா உடச்சி கொடுத்துருவாங்க நண்டு சாப்பிட்றதுக்கு, அதனால சாப்பிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடுங்க. அதில் அப்பா ஊற்றணும் கொஞ்சம். இந்த மசாலாலேயே குக் ஆனும் சார், எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இது கொஞ்சம் வந்து பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் நிறைய காரம் சேர்க்கணும், அதுவே காரம் இருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும். கொஞ்சம் குக் ஆகணும் மசாலா, உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. காலு வெளியே வருது பே, விழாது. யார் காலு? யார் கால்? நண்டு கால் தான். அந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி. இதில் வந்து இப்போ நான் வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு போகிறேன். தண்ணி ஊற்றுறேன், ஆனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன்.
இது எப்படி இருக்கும்? திக்கா வேணுமா தண்ணியா இதுவும் வேணுமா? திக்காக தான் இருக்கும். இன்னைக்கு எல்லாமே திக்கா சூப்பராக ஒரு கிரேவி குழம்பு அப்படி. இது வந்து வேகணும், நண்டு வேகணும், கொஞ்சம் நேரம் ஆகும். சரிதா? அது வேகிற அளவுக்கு தண்ணி வேணும், அதனால ஊற்றிருக்கேன். உப்பு எப்படியும் கம்மியாக தான் இருக்கும். இது கடைசியாக வந்து சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பட்டர், பச்சை மிளகாய், கொஞ்சம் பெப்பர் எல்லாமே சேர்த்து ஆஃப் பண்ணிடுவோம். தூங்கக்கூடாது செந்தில்குமா, காலையில் சுறுசுறுப்பாக இருக்கும். கூட்டத்தில் கட்டு சொராக இருக்கு பாரு மேடம், தப்பு வேணும் மேடம் இதெல்லாம். உண்மையை பேசணும். தப்பு 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 நீ சொல்லக்கூடாது. சரி, நான் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகேவா, மூடி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் இதை வேகட்டும், அதுக்கப்புறம் திறந்துடலாம். திறந்துட்டா ரெடி ஆயிடும். கொஞ்சம் லைட்டா பாரு, கொஞ்சம் 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 லைட்டா இப்படி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கவே இல்லையா? என்னது கொதிக்கவே இல்லையா? இது பேர் என்ன? ஓகே ஓகே ஓகே. கொஞ்சமா லைட்டா பெப்பர். அன்னைக்கு நல்லா தொக்கா பண்ணிட்டோம். மதியானம் சாப்பிடும்போது என்ன சப்பாத்திக்குள்ள வச்சு சாப்பிடலாம். இது அப்படி இல்லை, கொஞ்சம் லைட்டா குழம்பு வந்து சாதத்துல போட்டு சாப்பிடலாம். அதுக்காக மிளகுத்தூள் போட்டு நான் பட்டர் எடுத்துட்டு வரேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு நண்டு குழம்பு, சிக்கன் குழம்பு. கொஞ்சம் வந்து பட்டர் போட்டாங்க. பட்டர் இதுல பட்டர் போடலையா? ஐயோ, நண்டுக்கு ஏன் பட்டரு? அவ்வளவுதான். நண்டு வந்து நைட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்க நாளைக்கு சாப்பிடலாம். நண்டு வந்து ஊறி கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தோசைக்கு சாப்பிட்டேன். சும்மா கருவேப்பிலை போடுறேன், ஏன்னா இதுல வந்து நண்டோட ஃப்ளேவரே நல்லா இருக்குமா, அதனால நம்ம தனியா எதுவுமே மசாலாவே எதுவுமே போடவே தேவையில்லை. இந்த நண்டு, வாழை மீன் குழம்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதோட ஃப்ளேவர் அப்படி தூக்கலா இருக்கும். எவ்வளோ தூரம் தூக்கம்? ஒரு 5 கிலோமீட்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சமையல் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. நான் ஒரு தடவை காட்டுறேன். நண்டு, சூப்பரான நண்டு மசாலா கிரேவி. குழம்புக்கும் சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், டிஃபனுக்கும் சாப்பிடலாம். அந்த மாதிரி டங்கு ஸ்லிப் ஆயிட்டே. அடுத்து சிக்கன் குழம்பு. இது பட்டர் போட்டுக்கணும், மெல்ட் ஆயிருக்கனால இப்படி இருக்கு. சிக்கன் குழம்பு திக்காயிரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்பதான் சூடா இறக்கி வச்சிருக்கோம். இது வந்து ஆஃப்டர்நூன் சப்பாத்தி செய்வோம், அதுக்காக. ஆமா, அதுக்காக செஞ்சிருக்கோம். அடுத்து முட்டை வேக வச்சிருக்கேன். அடுத்து நம்ம கொஞ்சம் சாப்பாடு செய்வோம், சப்பாத்தி செய்வோம். அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம சமையல தான். நம்ம நாளைக்கு என்ன சமையல் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் வந்து ஷால் போட மறந்துட்டு வந்துட்டேன். ஓகே, பாய்.